வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோத். ஸோ நம்ம சேனலில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் தான் மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இந்த கொஷின் பேப்பர் வந்து நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம், பட் கம்ப்ளீட்டாக 100 கொஷின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணலை. ஸோ பிகாஸ் ஐ பிளான் டு டூ இன் ஸ்க்ரீன். ஸோ கொஷின் பேப்பர் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது, எலிமினேஷன் ட்ரிக்ஸ் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ பட் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து எலிமினேஷன் ட்ரிக்ஸ் வந்து ஸ்பெஷலாக நான் வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணி எலிமினேஷன் ட்ரிக்ஸ் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 hours வந்து நான் நடத்தினேன். ஸோ ஹோப் அந்த எலிமினேஷன் ட்ரிக்ஸ் எல்லாம் எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெயில் ஆகலை, எல்லாமே அப்ளை ஆகிருக்கு. ஸோ அந்த என்னென்ன ட்ரிக் வந்து நான் அப்ளை பண்ண சொன்னேன் அப்படிங்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் பார்ப்போம். ஸோ யூபிஎஸ்சி வினோத் சேனலில் வந்து நீங்கள் ஜிஎஸ்க்கு உண்டான சொல்யூஷனை பார்ப்பீங்க. ஸோ ராவணா ஐஏஎஸ் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா சிசாட்க்கு உண்டான சொல்யூஷனை வந்து ராவணா ஐஏஎஸ் அகாடமி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் பசில் ஆப்டிடியூட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராவணா ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் பேப்பர் வந்து இந்த டைம் வந்து ரொம்ப ஈவனாக டிஸ்ட்ரிபியூட்டாக இருந்தது. ஸோ ரொம்ப ஈவனாக டிஸ்ட்ரிபியூட்டாக இருந்தது. எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அதிக வெயிட்டேஜ் கொடுக்கல. ஸோ ஜென்ரலாக வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா பாலிட்டி அண்ட் எக்கானமி இது பண்ணாலே மீன்ஸ் நானே சொல்லியிருக்கேன், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நானே சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா பாலிட்டி அண்ட் எக்கானமி வந்து மேஜர் ஹோல்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த டைம் வந்து நான் என்ன சொல்லியிருப்பேன்னா 50%, அதாவது ஒரு 40 கொஷின்ஸ் ஒரு 45 கொஷின்ஸ் மாதிரியே பக்கமே வந்துடும் பாலிட்டி அண்ட் எக்கானமி நம்ம வந்து கிளியராக கவர் பண்ணாலே அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். பட் இந்த டைம் வந்து அந்த மாதிரியெல்லாம் யூபிஎஸ்சி பிஹேவ் பண்ணல. ஸோ தே ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் த கொஷின்ஸ் அலாங் த சப்ஜெக்ட்ஸ் அக்ராஸ் த சப்ஜெக்ட்ஸ். ஸோ ஏஎஸ்எட், ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஎஸ்எட் பார்க்க போகிறோம். ஸோ யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2025. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கானமி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்கானமி பார்க்கலாம். ஸோ கொஷின் வித் ரெஃபரன்ஸ் டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கன்சிடர் த ஃபாலோயிங். வித் ரெஃபரன்ஸ் டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கன்சிடர் த ஃபாலோயிங். ஸோ ஆக்சுவலாக இதை படிக்கிறதுக்கு முன்னாடி கீழே how many of the above are treated as alternative investment funds? How many of the above is treated as alternative investment funds? ஃபஸ்ட்டு வந்து இதை பாருங்கள். அப்போது alternate investment funds. ஸோ ஆக்சுவலாக 2013 வந்து பார்த்தீங்க அப்படின்னா alternate investment fund. ஸோ செபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2012 வந்து செபி வந்து alternate investment funds அப்படிங்கிற கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ 2018-19 ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நியூஸில் வந்து வந்திருந்தது. ரேரா ஆக்ட் இது மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸிஃபை பண்ண சொல்லி நியூஸஸில் வந்து நம்ம பார்த்துருப்போம் கரண்ட் அஃபேர்ஸில். ஸோ இந்த வருஷம் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாகவுமே ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் வந்து நியூஸில் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா அவங்க ஜென்ரலாக பாருங்களேன் ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கொஷினை தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஷினுக்கு ஆன்சர் பார்க்க போகிறதுல டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் த கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ இந்த கொஷினை நம்ம எப்படி ஆன்சர் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஐ வில் அப்ளை மை எலிமினேஷன் ட்ரிக்ஸ். ஸோ என்ன எலிமினேஷன் ட்ரிக்ஸ்? ஸோ நான் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலி 4, அதாவது வந்து இந்த மாதிரி 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் இது மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நான் வந்து ஐ வில் சே தட் டு மை ஸ்டூடெண்ட்ஸ் டு கோ வித் ஒன்லி 2. ஸோ ஐ வில் சே மை ஸ்டூடெண்ட்ஸ் டு கோ வித் ஒன்லி 2. ஸோ ஃபார் திஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 கரெக்டான ஆன்சர் தான். பட் ஐ எம் கோயிங் டு கிவ் த எக்ஸ்பிளனேஷன் ஹியர். ஸோ how I choose the option B only 2. So here we want to see that alternate investment fund அப்படின்னு பார்த்தாலே அப்போது ஆல்டர்னேட் அப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் இருக்குது, மீன்ஸ் கன்வென்ஷனல் ஃபண்ட் சிஸ்டம் இருக்குது. கன்வென்ஷனல் ஃபண்ட் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் நம்ம வந்து ஆல்டர்னேட்டாக என்னெல்லாம் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணுறோமோ அதுதான் ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ஜ் ஃபண்ட் அண்ட் வென்ச்சர் கேபிட்டல். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். இது ரெண்டும் தான் ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். ஸோ அண்ட் ஆல்சோ ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைலி ரிஸ்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ வென்ச்சர் கேபிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஹெட்ஜ் ஃபண்ட் கம்ஸ் அண்டர் கேட்டகரி 3 ஆஃப் ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்.
வெஞ்சர் கேபிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி 1 ஆஃப் ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். ஸோ ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டில் கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3, ஸோ இவ்வளோ கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ இந்த கேட்டகரி 1ல் வந்து பார்த்தீங்கன்னா வெஞ்சர் கேபிட்டலும், கேட்டகரி 3ல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஜ் ஃபண்ட்ஸும் இருக்கும். சரி, ஓகே. ஸோ ஆக்சுவலாக அப்போது பாண்ட்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் என்னது? பாண்ட்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் இஸ் அ கன்வென்ஷனல் ஃபண்ட். ஸோ கன்வென்ஷனல் ஃபண்ட். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வெஞ்சர் கேபிட்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வெஞ்சர் கேபிட்டல் இட் இஸ் அன் அர்லியர் ஸ்டேஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ வெஞ்சர் கேபிட்டல் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அர்லியர் ஸ்டேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா வெஞ்சர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சால்வ்டு கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரைவில் ஃபர்ஸ்ட் லிங்க்கில் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் நான் ட்ரைவ் லிங்கை பின் பண்ணுறேன். ஸோ யூ கேன் டவுன்லோட் த கொஷின் பேப்பர் ஃப்ரம் தேர். ஸோ சால்வ்டு கொஷின் பேப்பர். ஸோ அதில் இன்னும் கிளியராக நம்ம வந்து மீன்ஸ் நம்ம இது எழுதுறது எல்லாமே ரொம்ப கிளியராக இருக்கும், உங்களுக்கு கிடைக்கும். சரி, ஓகே. ஸோ இப்போது ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன்லி 2 சொல்லியாச்சு. பட் இந்த பாண்ட்ஸும் ஸ்டாக்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்வென்ஷனல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ பாண்ட்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் இஸ் அ கன்வென்ஷனல் ஃபண்ட். ஹெட்ஜ் அண்ட் வெஞ்சர் கேபிட்டல் இஸ் அன் ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். ஓகே. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஒன்லி 2. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். Next question. So, which of the followings are the source of income for Reserve Bank of India? So, actually, Reserve Bank of India ஓட source of income கேட்டிருக்காங்க. Again, to my students, நான் வந்து எலிமினேஷன் ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்தால் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கான்செப்ட் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் பி அண்ட் ஆப்ஷன் டி. ஸோ ஆல் மீன்ஸ் ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் பி வந்து போயிடுச்சு. ஸோ நம்ம கன்சிடரேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அண்ட் ஆப்ஷன் டியை தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே, சரி. ஆக்சுவலாக இங்கே என்ன இப்போ தான் நான் கொஷின்கே போகிறேன். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இன்கம் எப்படி வரும்? பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கவர்மெண்ட் பாண்ட்ஸ். ஸோ ஆக்சுவலாக ஜென்ரலாக பாண்ட்ஸ் எதுக்காக நம்ம வந்து வாங்குகிறோம் விற்கிறோம்? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரைஸ் ஆகும், இன்ஃப்ளேஷன் அஃபெக்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து பாண்ட்ஸ் வாங்குறது மூலிமா எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் இன்கம் வரும் அப்படிங்கிறதுனால தான். ஸோ ஏன்னா பாண்ட்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ ஐ எம் டாக்கிங் அபவுட் த காமன் டேர்ம். ஸோ when we buy the bond, why are we buying the bond? We are buying the bond for the interest. So the interest the government gives. ஸோ அந்த பாண்ட் மேலே அந்த கவர்மெண்ட் எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குதோ அதுக்காக தான் நான் அந்த பாண்ட்ஸை வாங்குகிறேன். அப்போது பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் த பாண்ட்ஸ் மூலயமா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐக்கு லாபம் கிடைக்கும். ஸோ பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் ஃபாரின் கரன்சிஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் ஃபாரின் கரன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபாரின் கரன்சியோட ரேட் மீன்ஸ் அதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கே தெரியும், நேற்று நான் டாலரை வாங்குறேன், நேற்று நான் 60 ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்னா இன்றைக்கி 62 ரூபா இருக்கும். அப்போ கண்டிப்பாக நான் இன்றைக்கி சேல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2 rupees வந்து எனக்கு லாபமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் ஃபாரின் கரன்சிஸ் மூலயமா ஆர்பிஐக்கு இன்கம் கிடைக்குது. திரும்பவும் சொல்கிறேன், ஆர்பிஐக்கு இதெல்லாம் இன்கம் ஜென்ரேட் பண்ணுதுன்னு தான் கொஷின். ஸோ 1, 2. ஸோ 1, 2 ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. ஸோ 1 and 2. சரி, ஓகே. பென்ஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட். ஆக்சுவலாக பென்ஷன் ஃபண்டு மேனேஜ்மெண்ட் இதில் எங்கே எனக்கு வந்து இன்கம் கிடைக்குது? ஓகே, சரி. அப்படி எடுத்துக்கிட்டாலையும் பென்ஷன் ஃபண்டை யார் மேனேஜ் பண்ணுவா? IRDA, IRDA, IRDA. ஸோ ஆர்பிஐ பென்ஷன் ஃபண்ட் ஆர்பிஐ எங்கே மேனேஜ் பண்ணுறாங்க? ஸோ அப்போது எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 தப்பு. அப்போ 3 தப்பு அப்படின்னு எடுத்துட்டா எனக்கு வந்து ஆப்ஷன் பி போயிடுச்சு. ஐ எம் சேஃபர் சைட். ஸோ 3 தப்பு. லெண்டிங் டு ப்ரைவேட் கம்பெனிஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லெண்டிங் டு ப்ரைவேட் கம்பெனிஸ் ஆர்பிஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்ஸுக்கு லெண்ட் பண்ணுமா, கம்பெனிஸ்க்கு லெண்ட் பண்ணுமா? ஆர்பிஐ வந்து பேங்க்ஸுக்கு தான் லெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கும் எதுக்காக, எந்த ரீசனுக்காக ஆர்பிஐ வந்து பேங்க்ஸுக்கு லெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா சொசைட்டி மீன்ஸ் எக்கானமியில் லிக்விடிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ஸுக்கு லெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போது ஆர்பிஐ இந்த இடத்துல லெண்டிங் டு ப்ரைவேட் கம்பெனிஷன் கொடுத்ததே தப்பு. ஸோ ஆப்ஷன் 4 வந்து தப்பு. ஸோ ஆப்ஷன் 4 தப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்டிங் ஆஃப் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தப்புன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ
என்சிஆர்டியில் சீனியர் ஏஜ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். என்சிஆர்டி எக்கனாமி 11th என்சிஆர்டி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலையும் சரி 10thலையும் சரி சீனியர் ஏஜ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கும். வாட் இஸ் meant by senior age? So senior age is the RBI earns the money from printing currency. ஸோ ஒரு 100 ரூபா தாளை ஒரு 100 ரூபா 100 rupees நோட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கும் சரி 500 rupees நோட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கும் சரி ஆர்பிஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் பிரிண்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 5 to 10 rupees. எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இட்ஸ் வேல்யூ இஸ் வெரி லெஸ். ஸோ அப்போ மீதி இருக்கக்கூடிய வேல்யூ எல்லாமே வந்து என்னது ஆர்பிஐக்கு லாபம் தான். ஸோ இது வந்து நிறைய இன்ஸ்டியூட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்புன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து அதாவது ஆப்ஷன் 5 வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அப் டு மை நாலேஜ் ஆப்ஷன் 5 மீன்ஸ் ஆப்ஷன் டி, அதாவது வந்து பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கவர்மெண்ட் பாண்ட்ஸ், பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் ஃபாரின் கரன்சிஸ், பிரிண்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தான் பிரிண்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கரன்சி நோட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக யூபிஎஸ்சி என்னைக்கு தரப்போகிறாங்கன்னு எனக்கு தெரியல, மேபி தப்பாக கூட இருக்கலாம். பட் ஐ எம் எக்ஸ்பிளைனிங் இது வந்து என்சிஆர்டியில் இருக்குது. சீனியர் ஏஜ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டியில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி தான் நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக பீப்புள் கிட்ட வந்து என்னென்னா யூபிஎஸ்சி இஸ் அன்பிரடிக்டபிள். நான் படிக்காத கொஷின் அதாவது படிக்காத கொஷின் இல்லை, புது புது கான்செப்டாக கொஷின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியாத கான்செப்டை யூபிஎஸ்சி கேட்டாங்க அப்படின்னா யூபிஎஸ்சி உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டான்னு சொல்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அப்போது இந்த கொஷின் எப்படி நம்ம அட்ரஸ் பண்ணணும்னு பாருங்கள். பிகாஸ் வை ஐ எம் சேயிங் திஸ் இஸ் regarding this question, business responsibility and sustainable report. No one knows about the business responsibility and sustainable report. எவ்வளவோ ரிப்போர்ட் இருக்குது. நாமளும் என்னோட சேனல்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ரிப்போர்ட்டை நான் டிஸ்கஸ் பண்ணல. நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. பிகாஸ் நான் எல்லா ரிப்போர்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா அதுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா 10 to 12 hours நான் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல வந்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். The Reserve Bank of India mandates all the listed companies in India to submit business responsibility and sustainable report. சரி, ஓகே. So here I am coming with a trick. All மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்கேன், ஆல் அப்படின்னு வந்தால் கொஞ்சம் யோசிங்க, மேக்ஸிமம் தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதை வந்து லாஜிக்காக அப்ளை பண்ணி பாருங்கன்னு சொல்கிறேன். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மேண்டேட்ஸ் இந்த வார்த்தையை நல்லா பாருங்கள், மேண்டேட்ஸ். ஸோ மேண்டேட்ஸ் எதை மேண்டேட் பண்ணுது? ஆல் லிஸ்டட் கம்பெனிஸ் இன் இந்தியா டு சப்மிட் பிஆர்எஸ்ஆர் ரிப்போர்ட். ஸோ அது நடக்குமா? எல்லா கம்பெனியும் போய் ஆர்பிஐ கிட்ட ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுங்கன்னு சொன்னால் எல்லா கம்பெனிஸும் அதை க்ரைட்டீரியாவே சொல்ல கிடையாது. இவ்வளோ டர்ன் ஓவர் ஆகிற கம்பெனிஸ் அப்படிலாம் கிடையாது. அப்போ நான் ஒரு கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கேன், எனக்கு வந்து மந்த்லி 10,000 டர்ன் ஓவர் ஆகுது. ஐ எம் நாட் சேயிங் த ப்ராஃபிட், டர்ன் ஓவரே 10,000 தான் ஆகுது. அப்படின்னா நான் வந்து பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட்டை வந்து நான் போய் ஆர்பிஐ கிட்ட போய் சப்மிட் பண்ணணுமா? பிகாஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைடர் ரேஞ்சில் அப்ளிகபிள் ஆகக்கூடிய ஒரு விஷயம். நடக்கவே நடக்காது. இது வந்து மிஷன் இம்பாசிபிள், நடக்கவே நடக்காது. ஸோ கோ வித் யோர் லாஜிக். கொஞ்சம் பொறுமையாக யோசிங்க. ஆக்சுவலாக நம்ம பொறுமையாக யோசித்தாலே இட் இஸ் நாட் அபவுட் எலிமினேஷன் ட்ரிக்ஸ் ஆர் சம்திங், இட்ஸ் அபவுட் பேசிக் நாலேஜ். ஸோ நீங்கள் அந்த இடத்துல உட்காந்து என்ன யோசிக்க போகிறீங்க? எல்லா லிஸ்டட் கம்பெனிஸ், இந்த ரிப்போர்ட்டே எனக்கு புதுசாக இருக்குது. அப்போ இன்கேஸ் எல்லா கம்பெனிஸும் ஒரு பர்டிகுலர் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் அதை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிச்சிருப்போம். ஸோ திஸ் ரிப்போர்ட் இஸ் நியூ டு மீ அண்ட் ஆல்சோ நியூ டு மோஸ்ட் ஆஃப் த ஆஸ்பிரன்ஸ். ஸோ கண்டிப்பாக இது வந்து தப்பு. ஸோ தப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எனக்கு 2 neither 1 or 2. In India, a company submitting a BRSR makes disclosure in the report that are largely non-financial in nature. So there is actually வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஐ எம் நாட் கோயிங் டு எக்ஸ்பிளைன் இட் பிகாஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸ்ட்ரீமிட்டியும் கிடையாது. மேபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ்லி நான் ஃபினான்ஷியல் இன் நேச்சர் இருக்கலாம். ஸோ ஐ எம் கோயிங் வித் 2 only. ஓகேங்களா? இன் இந்தியா அ கம்பெனி சப்மிட்டிங் BRSR report makes the disclosure in the report that they are largely non-financial in nature. So
தே ஆர் லார்ஜ்லி நான் ஃபினான்ஷியல் இன் நேச்சர். லார்ஜ்லி நான் ஃபினான்ஷியலாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்எஸ்ஆர் ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுவாங்க. உடனே நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த ஆஸ்பிரன்ஸ் வில் டூ, உடனே ஆர்பிஐ கிட்ட என்னெல்லாம் ரிப்போர்ட் இருக்குது அதெல்லாம் உங்களோட ஸ்டாட்டிக் போர்ஷனில் என்சிஆர்டிலே கவர் ஆகிடும். ஸோ என்சிஆர்டியில் கொடுத்துருக்கிற ரிப்போர்ட்ஸை படித்தாலே போதும். என்சிஆர்டி இஸ் மோர் தேன் இனஃப் டு ஹேண்டில் வித் எக்கானமி அண்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ ஐ எம் டேம் ஷுர் அபவுட் தட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட், டோன்ட் வரி அபவுட் த அனோட்டேஷன்ஸ். ஸோ ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கமெண்ட்டில் பின் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் ஃபுல்லாக கவனிங்க, சரிங்களா? ஓகே. இன் இந்தியா, ஸோ நெக்ஸ்ட் கொஷின். இன் இந்தியா நல்லா பாருங்கள். அகெயின், one second. In India, income from allied agriculture activities like poultry, farming and wool rearing in rural areas are exempted from any tax. So first, to my students, any tax is an keyword to eliminate this answer. So actually வந்து பாத்தீங்க அப்படின்னா statement 1 is not correct. Okay, now I am coming to the common audience. In India, income from allied agriculture activities like poultry, farming and wool rearing in rural areas is exempted from any tax. So agriculture is exempted from tax. Yes, everyone knows that. But not agriculture allied activities. So agriculture allied activities. So here, wool rearing is a business activity. It is not an agriculture activity. Wool rearing is a business activity. Then how come wool rearing can be exempted from tax? Then how come wool rearing may be exempted from tax? So statement 1 is wrong. Okay. In India, rural agricultural land is not considered as a capital asset under the provisions of Income Tax Act 1961. Once again, to my students, maximum acts are always correct. Maximum up to 90%. We can take risk here. So okay. Now I am coming to the concept. So everyone knows that capital asset, capital gain tax. What is meant by capital gain tax? When I sell the property, நான் ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு மேலே மீன்ஸ், அதாவது இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து 10,000க்கு வாங்கியிருக்கேன். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து 20,000க்கு நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னா நான் அந்த கேபிட்டலில் எவ்வளோ கெயின் பண்ணணும் அதுக்கு தான் டேக்ஸ். ஓகேங்களா? பட் ஹியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அக்ரிகல்ச்சர் லேண்டை சேல் பண்ணும்போது நமக்கு வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து அப்ளை ஆகாது. ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்காங்க. இது என்சிஆர்டியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம ஆப்ஷன் 1 வந்து அதிலே நம்ம மீன்ஸ் ஸ்டேட்மெண்ட் 1 வந்து நான் இதிலே எலிமினேட் பண்ணிவிடுவேன். பட் அக்கார்டிங் டு த சோர்சஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒன்ஸ் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி மேலே வந்து நம்ம கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து கட்டுவோம். பட் இட்ஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் ரூரல் ஏரியா அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து இட்ஸ் நாட் அப்ளிகபிள். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச் அண்ட் ஆல் அட்ராக்ட்ஸ் த கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் எந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் ஆர் அட்ராக்டிங் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் டஸ் நாட் அட்ராக்ட் த கேபிட்டல் கெயின் டேக்ஸ். அதுதான் வந்து எலிமினேட் பண்ணுவோம். கண்டிப்பாக இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. எந்த வருஷம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஆக்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் கரெக்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு, ஸ்டேட்மெண்ட் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் நாட் கரெக்ட், பட் த ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். ஓகே, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷினுக்கு போகலாம். இந்தியா ஹேஸ் ஜாயின்ட் மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப் as a member. So actually just look upon the statement.
ஸோ ரீசெண்ட்லி ஜாயின்ட் அந்த மாதிரியெல்லாம் கேட்டிருந்தால் தான் தப்புன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த ரீசெண்ட்லி ஜாயின்டு, இமீடியட்லி ஜாயின்டு இந்த மாதிரியெல்லாம் கேட்டிருந்தால் தான் தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காமன் ஸ்டேட்மெண்ட், இந்தியா ஹஸ் ஜாயின்ட் மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப் ஆஸ் அ மெம்பர். மேபி இருக்கலாம், ஓகே இருக்கலாம், சரி. India has a resource-rich country in all 30 critical minerals. All 30 critical minerals. All. ஸோ இங்கே நல்லா பாருங்கள், ஆல் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. எல்லா 30 கிரிட்டிக்கல் மினரல்ஸ்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து டாமினண்ட்டாக இருக்கானா கிடையாது. ஸோ ஆக்சுவலாக ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு அப்படின்னு எடுத்துட்டாலே இட் இஸ் அன் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஹூ said elimination tricks are gone? So first வந்து elimination tricks are not blindly applicable. You want to have some base knowledge. So அப்போ நான் இந்த ஸ்டேட்மெண்ட் இதை படிக்கவே தேவையில்லை. அண்ட் ஆல்சோ ஐ கேன் சே தட் ஒன்ஸ் அகெயின் இட் இஸ் அன் ஆக்ட், இட் இஸ் அன் ஆக்ட், இட் இஸ் அன் ஆக்ட். ஸோ நல்லா பாருங்கள், இது வந்து ஆக்டு, ஓகேங்களா. ஸோ இந்தியா ஆஸ் அ ரிசோர்ஸ் ரிச் கண்ட்ரி இன் ஆல் 30 கிரிட்டிக்கல் மினரல்ஸ் கிடையாது, ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக என்னோட கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ், ஸோ மீன்ஸ் ரிவிஷன் வீடியோஸில் நீங்கள் போய் பாருங்கள், கிரிட்டிக்கல் மினரலை பற்றி நான் சொல்லியிருக்கேன். பட் நாட் திஸ் பாயிண்ட். கிரிட்டிக்கல் மினரல்ஸை பற்றி சொல்லியிருக்கேன். ரேர் எர்த் மினரல்ஸ் கண்டிப்பாக இந்த வருஷம் கொஷின் வரும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கெஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த மாதிரி வரும்னு நான் சொல்ல கிடையாது. ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 and 3 only. 1 and 3 only. ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், UPSC are testing your common sense. They are not testing your knowledge. Statement 1. As regards returns from an investment in a company, generally, bondholders are considered to be relatively at lower risk than stockholders. பாண்ட் ஹோல்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் கம்மின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் இங்கே நோட் பண்ண வேண்டிய வார்த்தை வந்து ஜென்ரலி டு மை ஸ்டூடெண்ட்ஸ், ஜென்ரலி. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலின்னு வந்தால் என்னன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஜென்ரலின்னு வந்தால் கரெக்டுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போது சரி, ஓகே, ஐம் கம்மிங் டு த கான்செப்ட். ஸோ ட்ரிக் ஓகே, ஐம் கம்மிங் டு த கான்செப்ட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரிட்டர்ன்ஸ் பொறுத்தவரையும் எப்பயுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸை பொறுத்தவரையும் பாண்ட் ஹோல்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலி பாண்ட் ஹோல்டர்ஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி ரிலேட்டிவ்லி அட் லோயர் ரிஸ்க் தேன் ஸ்டாக் ஹோல்டர்ஸ். ஸோ ஆக்சுவலாக பாண்ட் ஹோல்டர்ஸ் அப்படின்னா தே ஆர் நாட் ஓனர்ஸ். ஸோ பாண்ட் நான் வாங்குறேன் அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். அகைன் UPSC கோஸ் டெஸ்ட்ஸ் யுவர் பேசிக் ஸ்கில், பேசிக் நாலேஜ். எப்படி டெஸ்ட் பண்ணுறாங்க? பாண்ட் ரிட்டர்ன்ஸ் என்னது? இன்ட்ரெஸ்ட். ஸ்டாக் என்னது? ரிட்டர்ன்ஸு. ஷேரு. கம்பெனிக்கு நிறைய லாபம் வந்துச்சுன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நிறைய லாபம் வரும். கம்பெனிக்கு கம்மியான லாபம் வந்துச்சுன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கம்மியான லாபம் வரும். அப்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நல்லா பாருங்கள், கன்சிடர் டு பி ரிலேட்டிவ்லி லோயர் ரிஸ்க் தென் ஷேர். கரெக்ட். ஏன்னா பாண்ட் ஹோல்டர்ஸ்க்கு கம்பெனி லாபமாக வந்தாலும் சரி நஷ்டமாக வந்தாலும் சரி அந்த கம்பெனிலேருந்து பாண்டு வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். பட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அப்படி கிடையாது. அந்த கம்பெனி நல்லா போச்சுன்னா நிறைய லாபம் வரும். லாபம் கம்மியாச்சு அப்படின்னா அவங்களுக்கு லாபமும் அவங்களுக்குடான ஷேர் ரிட்டர்ன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். ஓகே. பாண்ட் ஹோல்டர்ஸ் ஆர் லெண்டர்ஸ் டு தி கம்பெனி வேற ஸ்டாக் ஹோல்டர்ஸ் ஆர் ஓனர்ஸ். இப்போ நான் சொன்னதை தான் அவங்களும் சொல்கிறாங்க. என்ன இந்த இடத்துல ஸ்டாக் ஹோல்டர்ஸ் ஆர் ஓனர்ஸ். ப்ராஃபிட் எப்படி ஷேர் பண்ணுவாங்க? ப்ராஃபிட் ஓனராக இருந்தால் மட்டும் தான் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ஆஸ் அ ப்ராஃபிட் நான் வந்து அந்த கம்பெனியில் ஷேர் வாங்குறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ஷேர் ஹோல்டர். அந்த ஷேர் ஹோல்டர் அப்படிங்கிறத என்னை வந்து அந்த கம்பெனியோட ஓனராக வந்து மாற்றுது. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு படத்தில் வந்து ஐ திங்க் சம் மூவிஸில் வந்து என்னென்னா சொல்லியிருப்பாங்க, ஷேர் ஹோல்டிங், நான் வந்து அந்த கம்பெனியில் ₹1 கொடுத்து ஷேர் வாங்கின பங்குதாரராக பேசுகிறேன். ஸோ ஈ கேன் டாக், அது அந்த கம்பெனிக்காக அவர் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு தமிழ் மூவியில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போது அ ஷேர் ஹோல்டர் இஸ் நத்திங் பட் அ ஓனர். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் ஹோல்டர்ஸ் ஆர் த லெண்டர்ஸ் வேராஸ் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் ஆர் தி ஓனர்ஸ். ஸோ ஸ்டாக் ஹோல்டர்ஸ் ஆர் நத்திங் பட் ஷேர் ஹோல்டர்ஸ். ஸ்டேட்மெண்ட் 2 ஆல்சோ கரெக்ட். ஃபார் த ரீபேமெண்ட் பர்பஸ் பாண்ட் ஹோல்டர்ஸ் ஆர் ப்ரியாரிட்டைஸ்ட் ஓவர் ஸ்டாக் ஹோல்டர்ஸ். அப்சல்யூட்லி கம்பெனியோட பாண்ட் ஹோல்டர். ஏன்னா பாண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல
ஸ்டாக் ஹோல்டரை வந்து செகண்ட் ப்ரியாரிட்டியில் தான் வைப்பாங்க, பாண்ட் ஹோல்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியில் வைப்பாங்க. ஸோ இட் இஸ் அன் பேசிக் டேர்ம். அதாவது என்னென்னா கம்பெனி இன்சால்வன்சி லாஜிக்காக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இன்சால்வன்சி கம்பெனி லாஸ் ஆகிடுச்சு, ஆர்எல்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அந்த கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து மூட போகிறாங்க. அப்போ இழுத்து மூட போகிறாங்க அப்படின்னா இன்சால்வன்சி பேங்க்ரப்சி போர்டு வந்து வருவாங்க. ஸோ இப்போ வேணும்னா வருவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரியாரிட்டைஸ் பண்ணுவாங்க. ப்ரியாரிட்டைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து யாருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த அமௌண்ட்டை பிரித்து யாருக்கு சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீபேமெண்ட் ஆஃப் பர்பஸ் ஆஃப் பாண்ட் ஹோல்டர்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. தேன் ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கு செகண்ட் ப்ரியாரிட்டி தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல போத் ஸ்டேட்மெண்ட் 2 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 3 ஆர் கரெக்ட். போத் ஆஃப் தெம் ஆர் எக்ஸ்பிளைன்டு ஸ்டேட்மெண்ட் 1. ஸோ இது வந்து ஆக்சுவலாக இந்த வருஷம் வந்து புது பேட்டர்ன். ஸோ என்னென்னா ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்டுன்னு கேட்பாங்க, ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸ்பிளைன் ஸ்டேட்மெண்ட் 1ன்னு கேட்பாங்க. ஆனால் இந்த டைம் வந்து 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து போத் ஸ்டேட்மெண்ட் 2 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 3 ஆர் கரெக்ட், போத் ஆஃப் தெம் எக்ஸ்பிளைன் ஸ்டேட்மெண்ட் 1. ஆமாம், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பாண்ட் ஹோல்டர்ஸ், ஸ்டாக் ஹோல்டர்ஸாக நத்திங் பட் ஷேர் ஹோல்டர்ஸ், அவங்கள பற்றி தான் சொல்லுது. ஸோ அப்போது போத் ஸ்டேட்மெண்ட் 2 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 3 ஆர் கரெக்ட், போத் ஆஃப் தெம் எக்ஸ்பிளைன் ஸ்டேட்மெண்ட் 1. ஓகேங்களா? ஓகே. So next question. So actually this is a challenging question. So people mostly elimination tricks are based பண்ணி போனவங்களுக்கு this question was a shock. India accounts for very large portion of all equity option contracts traded globally, thus exhibits a greater boom. So actually statement 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டு. இதில் இவ்வளோ எக்ஸ்ட்ரீமிட்டி இருந்தாலும் இது கரெக்டு தான். ஸோ அதுதான் அதாவது ரீசெண்டாக இது வந்து நியூஸ். ஆக்சுவலாக நம்ம ஹாங்காங் ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து பீட் பண்ணிட்டோம். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்தியா அக்கௌண்ட்ஸ் ஃபார் வெரி லார்ஜ் போர்ஷன் ஆஃப் ஆல் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் ட்ரேடர்ஸ் குளோபலி, தஸ் எக்ஸிபிட்டிங் த கிரேட்டர் பூம். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறையா வருது. ஸோ அதனால தான் வந்து சொல்லியிருக்காங்க வெரி லார்ஜ் போர்ஷன்ஸ் ஆஃப் ஆல் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் ட்ரேடர்ஸ். ஓகே, ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்டு. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஹஸ் க்ரோன் ரேப்பிட்லி. ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் ட்ரிக்கில் தப்புன்னு போட்டிருப்பாங்க, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் தப்புன்னு போட்டிருப்பாங்க. ஸோ வேறு வழி இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஹஸ் க்ரோன் ரேப்பிட்லி இன் ரீசன்ட் பாஸ்ட், ஈவன் ஓவர்டேக்கிங் ஹாங்காங்ஸ் அட் சம் பாயிண்ட் ஆஃப் த டைம். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்டு. there is no regulatory body. ஸோ ஆக்சுவலாக இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ கேன் சே தட் நான் வந்து என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட், இது வந்து தப்புன்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஆக்சுவலாக ஃபுல் கொஷினை பாருங்கள். there is no regulatory body either to warn small investors about the risk of option trading or to act on unregistered financial advisors in this regards. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. SEBI is a regulatory body for stock exchange. ஸோ லாஸ்ட் வந்து ஒரு 2 to 3 இயர்ஸாகவே இந்த ஸ்மால் ட்ரேடர்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் இன்வெஸ்டர்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக SEBI நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ எப்படி இவங்க நோ ரெகுலேட்டரி பாடின்னு சொல்லலாம்? அப்போ ஆப்ஷன் 3 வந்து தப்பு. there is an SEBI, it is an regulatory body. அந்த ரெகுலேட்டரி பாடி எதை வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட் பண்ணுது? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸை வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட் பண்ணுது. அப்போ அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸை ரெகுலேட் பண்ணுற பாடி ரொம்ப வருஷமாகவே வார்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்மால் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வார்ன் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கிறீங்க, கொஞ்சம் பார்த்து ரிஸ்க் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்டேட்மெண்ட் 3 தப்பு அப்படின்னா போயிடுது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஸோ கோ வித் யுவர் ப்ராப்பர் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட். நெக்ஸ்ட், ஸோ ஆக்சுவலாக போன வருஷம் வந்து நியூஸில் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்த ஒரு கான்செப்ட் சர்க்குலர் எக்கானமி. ஸோ போன வருஷம் வந்து நியூஸில் மல்டிபிள் டைம்ஸ் வந்த ஒரு கான்செப்ட், ரொம்ப ஈஸியான கான்செப்ட், இது எல்லாருமே ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. சர்க்குலர் எக்கானமி அப்படிங்கிறது வந்து வேஸ்டேஜஸை வந்து பார்த்திங்கன்னா ரீசைக்கிள் பண்ணி நாம் வந்து வேஸ்டேஜஸை ரெடியூஸ் பண்ணணும், மேக்ஸிமம் 0 வேஸ்டேஜாக கொண்டு வரணும் அப்படிங்கிறத சர்க்குலர் எக்கானமி. ஸோ சர்க்குலர் எக்கானமி ரெடியூசஸ் த எமிஷன்ஸ் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். நம்ம ஒரு பொருளை ரீயூஸ் பண்ண அந்த பொருளை வந்து பார்த்திங்கன்னா அட் த எக்ஸ்ட்ரீம் வரையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போது அதை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் நம்ம யூஸ் பண்ணுறதுனால க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஆமாம், ரெடியூஸ் ஆகுது. சர்க்குலர் எக்கானமி ரெடியூசஸ் த யூஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் அஸ் அ இன்புட்.
இது ஜென்ரலாக நான் சொன்ன கான்செப்டில் அப்ளை ஆகும். ஏன்னா நான் வந்து புது புது பொருளாக இப்போ ஒரு பொருளை வந்து அட் த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் ஆஃப் இதுக்கப்புறம் யூஸே பண்ண முடியாது, ஸோ யூஸே பண்ண முடியாது அப்படின்னா நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா மீன்ஸ் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு நான் அதை யூஸ் பண்ணுறேன், ரீசைக்கிள் பண்ணுறேன், ரீயூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ரா மெட்டீரியல் இன்புட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுது. இட் இஸ் அன் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இட் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அண்ட் ஆல்சோ நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ யூபிஎஸ்சி வில் மேக்ஸிமம் லுக் ஃபார் பாசிட்டிவிட்டி. ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து 9 கொஷின்ஸாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஆன்சராக வரும். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் ஆன்சராக இருக்கும். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் இதை எடுத்துக்கிட்டால் கூட ரெடியூஸ் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூசஸ் த யூஸ் ஆஃப் ரா மெட்டீரியல். ஓகே, சர்க்குலர் எக்கனாமி ரெடியூசஸ் த வேஸ்ட் இன் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். ஆமாம், வேஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும். வேஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலர் எக்கனாமி. ஓகே, ஆக்சுவலாக இப்போ இதை நான் எந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோட நான் வந்து கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா R2 கோட் ஆஃப் ப்ராக்டிஸ் இப்போ எடுத்து பாருங்கள். R2 கோட் ஆஃப் ப்ராக்டிஸ், ஹவு யுவர் யூபிஎஸ்சி PYQs வில் ஹெல்ப் டு சால்வ் த கரண்ட் இயர் PYQs அப்படின்னா இது வந்து 2வது கொஷின் நான் காமிக்கிறது. ஸோ R2 கோட் ஆஃப் ப்ராக்டிஸ் அண்ட் ஆல்சோ இந்த கொஷினுமே PYQ தான். ஸ்டாக் ஹோல்டர், ஷேர் ஹோல்டர்ஸ் இதுவுமே PYQs தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து எக்ஸாக்டாக R2 கோட் ஆஃப் ப்ராக்டிஸ் ரீசைக்கிள் அண்ட் ரீயூஸ் அப்படிங்கிற இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்சர். ஐ திங்க் 2022 or 23 எந்த வருஷன் கமெண்ட் பண்ணுங்கள். R2 கோட் ஆஃப் ப்ராக்டிஸ் வந்து எந்த வருஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்டு. பட் இங்கே நமக்கு என்ன சேலஞ்சிங்காக இருக்குது, இந்த புது செட்டப். ஸோ இது புதுசு வி ஆர் ஃபெமிலரைஸ்ட் வித் நவ். இப்போது ஆக்சுவலாக என்ன கேட்க போகிறாங்க, ஸ்டேட்மெண்ட் 2 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 3 ஆர் கரெக்ட், போத் ஆஃப் தெம் எக்ஸ்பிளைன் ஸ்டேட்மெண்ட் 1. அப்சல்யூட்லி எல்லாமே சர்க்குலர் எக்கனாமியை பற்றி தான் பேசுது. ஸோ நான் வந்து இதுக்கு வந்து ஆன்சர் ஏவோட போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதாவது டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா இது வந்து அவுட் அண்ட் அவுட்டாக யூபிஎஸ்சி வினோத்குமார் சால்வ் பண்ண கொஷின். ஸோ நானும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொறுமையாக என்னால் முடிஞ்ச வரையும் கூகுளில் சர்ச் பண்ணி நிறையா சோர்ஸஸ்லேருந்து ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி தான் போட்டிருக்கேன். சரிங்களா? என்னால் முடிஞ்ச வரையும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஸோ வி ஆர் கோயிங் டு see the basic economic question. Capital receipts creates liability. Capital receipts creates a liability, causes a reduction in the asset of the government. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எக்கனாமி எடுக்கும் போதே தெளிவாக சொல்லியிருக்கேன். கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் கிரியேட்ஸ் அ லையபிலிட்டி. ரெசிப்ட் எதுக்கு? ரெசிப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லையபிலிட்டியை க்ரியேட் பண்ணும். ஸோ அதாவது கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் மீன்ஸ் நாம் வந்து ரெசிப்ட் வாங்குகிறோம். நம்ம வந்து எதுக்காக ரெசிப்ட் வாங்குகிறோம்? ஏதோ ஒரு விஷயத்த அடகு வைக்கிறோம். நான் வந்து என்னோடய பசங்களுக்கு இப்படி தான் நடத்தினேன். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா, நாம் வந்து ஒரு பொருளை அடகு வைக்கிறோம், நமக்கு வந்து ரெசிப்ட் கொடுக்குறாங்க. அப்போ ஐ எம் லையபிள் இல்லையா? அந்த ரெசிப்ட்டுங்கிறது என்னது? ரெசிப்ட் மீன்ஸ் லையபிள். ஏன்னா அந்த ரெசிப்டை கொடுத்தா திரும்பவும் எனக்கு என்ன கொடுக்கணும், அந்த 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 விஷயத்தை வந்து அவன் திருப்பி கொடுக்கணும். ஸோ கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் கிரியேட்ஸ் லையபிலிட்டி அண்ட் காஸ் ஆஃப் ரிடக்ஷன் இன் அசட் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அதாவது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை மீன்ஸ் அவங்க வந்து ஏதோ ஒரு பொருளை விற்கிறாங்க, சேல் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அவங்க. அப்போ அவங்களோட அசட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிடக்ஷன் ஏற்படுது. ஸோ அசட்டில் வந்து ரிடக்ஷன் ஏற்படுது. ஸோ கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் கிரியேட்ஸ் லையபிலிட்டி அண்ட் காசஸ் ரிடக்ஷன் இன் அசட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். கரெக்ட். பாரோயிங் அண்ட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். நான் என்ன சொல்கிறேன், கடன் வாங்குறேன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அண்ட் பாரோயிங் இஸ் அண்ட் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். Borrowing is an capital receipts. Disinvestment is an capital receipts. Interest received on loan creates எப்படி liable ஆகும்? ஆக்சுவலாக இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்மெண்ட் 3 தப்புன்றதை தெளிவாக தெரிஞ்சாலே நமக்கு ஆப்ஷன் 1 and 2 போகவே தேவையில்லை. பிகாஸ் இது வந்து ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் லோன்ஸ் கிரியேட்ஸ் லையபிலிட்டி. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் லோன்ஸ் இஸ் அன் இன்கம் ஃபார் தி கவர்மெண்ட். லயபிலிட்டி அப்படின்னா நான் திரும்ப பே பண்ணணும்னு அர்த்தம். நான் ஆல்ரெடி கொடுத்த கடனுக்கு எனக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் எப்படி நான் திரும்ப பே பண்ணுற மாதிரி வரும். ஐ எம் நாட் லயபிள் டு பே த இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் இஸ் அன் இன்கம் ஃபார் த கவர்மெண்ட்.
then how come it creates the liability? Liability means I want to repay it. So statement 3 தப்பு அப்படின்னு எடுத்துட்டாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட் 3 தப்புன்னு எடுத்துட்டாலே நமக்கு வந்து ஆன்சர் வந்துருச்சு. என்னது ஆன்சர்? ஸோ ஹவு மெனி ஆஃப் எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே சார் இதை பார்த்துட்டு அப்புறம் வந்து ஓரளவுக்கு வந்து என்னென்னா திஸ் இஸ் த ஆப்ஷன் எலிமினேஷன் ட்ரிக். ஃபஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோங்க. எது வந்து ஆப்ஷன் எலிமினேஷன் ட்ரிக் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ தெரியாமல் நம்ம பிளைண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதையும் அப்ளை பண்ணிடக்கூடாது. ஓகே, ஸோ இட் மஸ்ட் ஹாவ் ட்ரைனிங். நீங்கள் ட்ரெயின் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 11. அகைன் டு மை ஸ்டூடெண்ட்ஸ், பிகாஸ் நான் வந்து ஹிஸ்ட்ரி எடுத்திருக்கேன் அண்ட் எக்கானமி. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் கொஷின். பட் ரொம்ப லாஜிக்காக அப்ளை பண்ணிடலாம். ஸோ ராஜாராம் மோகன் ராய். ஸோ ராஜாராம், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் regarding ராஜாராம் மோகன் ராய். ஓகே, ஸோ he possessed a great love and respect for the tradition and philosophical system of the East. ரொம்ப 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 பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒருத்தர் பேரை சொல்லி அவர் கெட்டவருன்னு சொன்னால் தான் யோசிக்கணும். அவர் ரொம்ப நல்லவருன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொல்லி he possesses a great love and respect for the traditional philosophical system of the East. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் ஆக்சுவலாக அவர் வந்து என்னென்னா அந்த பீரியடில் வந்து நிறைய மூமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருந்தது. சரிங்களா? ஸோ அப்போ அந்த மூமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேர் பிளைண்டாக வந்து ஒரு சில விஷயத்தை ஆப்போஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா ட்ரெடிஷன்ஸ் அகேன்ஸ்டாக கொஷின் கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ ரெனைசான்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெனைசான்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட். ஸோ ராஜாராம் மோகன் ராய் சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட். ஸோ ஆக்சுவலாக இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்டில் பண்ண விதமே ரொம்பவுமே வித்தியாசமாக இருந்தது. எப்படி வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னா, நான் வந்து ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் நான் எதிர்க்கவே மாட்டேன். பட் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிவிடுங்க. எனக்கு லாஜிக் சொல்லிடுங்கப்பா, நான் இதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஏன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு கோயிலுக்கு போகணும், எனக்கு லாஜிக் சொல்லுங்கள், நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத நான் ஃபாலோ பண்ணுறேன், நான் ஆப்போஸே பண்ணலை. நான் வந்து கொஷின் கேட்குறேன், இது வந்து லாஜிக்கா? ஸோ லாஜிக் ப்ளஸ் ரிலீஜியனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து யூஸ் பண்ணார். ஹி யூஸ்ட் அ டூல் ஆஃப் லாஜிக் அண்ட் ரிலீஜியன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். ஹி டிசையர்ட் இஸ் கண்ட்ரிமென் டு அக்செப்ட் ரேஷனல், நான் இப்போ அதான் சொன்னேன், ரேஷனல் அண்ட் சயின்டிஃபிக் அப்ரோச் and the principle of human dignity and social equality of all men and women. It is one of the most positive statement in the question. So actually அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரேஷ்னலாக சயின்டிஃபிக்காக திங்க் பண்ணுங்கள், ரீசன் கேளுங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஹி டிசையர்ட் இஸ் கண்ட்ரிமென் டு அக்செப்ட் த ரேஷனல் அண்ட் சயின்டிஃபிக் அப்ரோச் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் ஹியூமன் டிக்னிட்டி அண்ட் சோஷியல் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆல் மென் அண்ட் விமன். சரி, ஓகே, நான் இந்த இடத்துல இந்த ராஜாராம் மோகன் ராயை வந்து எடுத்துடுறேன். ராஜாராம் மோகன் ராய்ங்கிற பேரை வந்து எடுத்துடுறேன். வேறு எந்த தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லைன்னு சொல்லுவாங்க, இதை ஆப்போஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அவர் தப்பு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து யோசிக்கலாம், மேபி அவர் பண்ணியிருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இல்லை. 2 ஸ்டேட்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. கோ வித் போத் 1 and 2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து யூபிஎஸ்சியோட பிஒய்க்யூ. ஸோ ஈவன் என்ன வந்து நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க, பிஒய்க்யூஸ்லாம் வராது, பிஒய்க்யூஸ் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எந்த வருஷம் பிஒய்க்யூ அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? 2016 பிஒய்க்யூ ஆஃப் யூபிஎஸ்சி சிஎஸ்சியில் போய் சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு போய் சர்ச் பண்ணுங்கள். 2016 ஆரகட்டா அப்படின்னு சொல்லி ஒரு பிஒய்க்யூ. அந்த கொஷின், இந்த கொஷின் ஈஸி, அந்த கொஷின் டஃப்பு. அந்த கொஷின் வந்து டஃப்பு.
ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் வீல்ஸ் யூஸ்டு ஃபார் இரிகேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த கொஷின் வந்து உங்களுக்கு ஈஸி. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா த இரிகேஷன் டிவைஸ் கால்ட் ஆரகட்டா. ஸோ 2016 கேட்ட கொஷினுக்கும் இதுக்கும் ஒரே ஆன்சர் தான். பிகாஸ் ஒரு கொஷினுக்கு ஒரு ஆன்சர் தான் இருக்கும், அந்த ஆன்சர் மாறாது. ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த லார்ஜ் வீல் வித் earthen parts tied to the outer ends of its spokes. நான் என்னோடய ஷார்ட்ஸ்லேயே வந்து போட்டிருந்தேன். வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் ஷார்ட்ஸ்லேயே வந்து போட்டிருந்தேன். என்னது? ஸோ ஆரகட்டா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பர்ஷியன் வீல் டெக்னிக். இட் இஸ் அன் பர்ஷியல் வீல் டெக்னிக் யூஸ்டு ஃபார் இரிகேஷன். ஸோ ஆக்சுவலாக வந்து அது இப்படி இருக்கும். ஸோ எல்லா இதோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வீல் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். இங்கே கிணறு இருக்கும். இந்த வீல் சுற்றி இதுக்குள்ளே இருக்கிற தண்ணி எடுத்துகிட்டு வந்து மேலே ஊற்றும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பாருங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது டி. ஓகே, இட் இஸ் அன் யூபிஎஸ்சி. ஸோ ஓகேங்களா, யூபிஎஸ்சி கொஷின், யூபிஎஸ்சி பிஒய்க்யூ. ஓகே, ஸோ ஆக்சுவலாக ஐ திங்க் இந்த மாதிரி டிஸ்கஷன் வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ யூ வில் லைக் திஸ் டிஸ்கஷன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். கன்சிடர் த ஃபாலோயிங் சப்ஜெக்ட். என்சிஎம்லேருந்து 2 கொஷின் இந்த வருஷம். ஆக்சுவலாக ஹிஸ்ட்ரியிலேருந்து இந்த வருஷம் 2 கொஷின். நான் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமி எடுத்திருக்கேன், அண்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் எடுத்திருக்கேன். ஸோ ஹிஸ்ட்ரி வந்து எப்பயுமே மேக்ஸிமம் நான் சொல்லும் போதே இதுலேருந்து கொஷின் கம்மியாக வரும்னு சொல்லி தான் எடுத்திருந்தேன். ஏன்ஷியன், மெடிவல், மாடர்ன், ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ஸோ ஹோல் கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எடுத்திருக்கேன். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்திருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஷின்ஸ் எல்லாமே நோட்ஸில் வந்து கட் காப்பி பேஸ்ட்டில் தான் வந்திருந்தது. ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் தி கொஷின் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். ஸோ நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் இது எல்லாருமே ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. இது மாதிரி ஒரு ஈஸியான கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூபிஎஸ்சி வந்து ஏன் கேட்டோம் அப்படின்னு அதுக்கப்புறம் யோசிச்சிருப்பாங்க. இதை கேட்டுமா கொஷின் பேப்பரை நம்ம டஃப்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய இப்படியெல்லாம் கொஷின்ஸை கேட்டுமே யூபிஎஸ்சி டஃப்பாக கொஷின் கேட்டாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்களா. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ட்விஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னா, யூ வாண்ட் டு see the question because consider the following subjects with regards to, நல்லா பாருங்கள், இட் இஸ் நான் கோஆப்ரேஷன் ப்ரோக்ராம். இட்ஸ் நாட் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். இட் இஸ் கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் தான். நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டுக்கும் ப்ரோக்ராமுக்கும் சின்ன சேஞ்சஸ் தான். ஓகேங்களா. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்சிஎம்மில் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். பைகாட் தி லா கோட்ஸ் ஃபாரின் க்ளோத்ஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் பைகாட் பண்ணாங்க? ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸை பைகாட் பண்ணாங்க. என்னெல்லாம் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து பைகாட் பண்ணாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டு, அதுக்கப்புறம் காலேஜஸ், ஸோ அதுக்கப்புறம் பப்ளிக் ஆஃபீஸஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கெல்லாம் என்ன பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் போக மாட்டோம். ஸோ ஜுடிஷியரியை வந்து ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொலிட்டீஷியன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஓட்டு கேட்க மாட்டோம், மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நாங்கள் கோர்ட்டுக்கு போக மாட்டோம். யார் சொல்கிறாங்க? அட்வொகேட்ஸ். கிளைண்ட் என்ன சொல்கிறான்? நான் கோர்ட்டுக்கு போக மாட்டேன். இப்போ நான் கிளைண்ட்டு கோர்ட்டுக்கு போனால் தானே வந்து அட்வொகேட் கோர்ட்டுக்கு போக முடியும். ஸோ இட் இஸ் மியூச்சுவல் ரைட். கிளைண்ட்டும் கோர்ட்டுக்கு போக மாட்டான், அட்வொகேட்டும் கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க. ஸோ அப்போ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்ஸ், ஜுடிஷியரி, எஜுகேஷன். ஸோ அதுக்கடுத்து ஸோ இந்த விஷயம் வந்து பைகாட் லா கோர்ட்ஸ் அண்ட் ஃபாரின் க்ளோத்ஸ். ஸோ இது வந்து கரெக்ட். அப்சர்வ் ஸ்ட்ரிக்ட் நான் வைலன்ஸ். ஸோ அப்சர்வ் ஸ்ட்ரிக்ட் நான் வைலன்ஸ். காந்தி ஒரே ஒரு விஷயத்தை கடைசி வரையும் கடைபிடிச்சார் அப்படின்னா அப்சர்வ் ஸ்ட்ரிக்ட் நான் வைலன்ஸ். ஸ்டேட்மெண்ட் 1 and 2 வந்து கரெக்ட். ஓகே, ரிட்டென்ஷன் ஆஃப் டைட்டில்ஸ் அண்ட் ஹானர்ஸ் வித்தவுட் யூஸிங் தெம் இன் பப்ளிக். ஆக்சுவலாக இது வந்து தப்பு. நிறைய பேர் வந்து இதை கரெக்டுன்னு போட்டிருந்தாங்க. ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இது வந்து கரெக்டுன்னு போட்டிருந்தாங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பஞ்சாயத் ராஜ் ஃபார் செட்டிலிங் டிஸ்பியூட்ஸ், இதை வந்து தப்புன்னு நிறைய பேர் நினச்சிருந்தாங்க. பட் எது பண்ணாலையும் ஆன்சர் வந்து ஒன்லி 3 தான். பை லக் அவங்க சேவ் ஆகிட்டாங்க. பட் இந்த கான்செப்ட் வந்து இது நடக்கலை. ரிட்டென்ஷன் ஆஃப் டைட்டில்ஸ்
ஸோ ரிட்டன்ஷன் ஆஃப் டைட்டில்ஸ் அண்ட் ஹானர்ஸ் வித்தவுட் யூஸிங் தெம் இன் பப்ளிக். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ நான் கோஆப்ரேஷன் ப்ரோக்ராம். ஸோ 1, 2 and 4 தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 3. ஓகே. ஸோ ஆரகட்டா. நெக்ஸ்ட். ஸோ ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் கொஷின். ஏன்ஷியன்ட் இந்தியா. ஹூ அமாங் த ஃபாலோயிங் ரூலர்ஸ் ஏன்ஷியன்ட் இந்தியா ஹேட் அசியூம்ட் மட்ட விலாசா? சிடிஎஸ்ல கேட்டிருக்காங்க, சிஏபிஎஃப்ல கேட்டிருக்காங்க, எல்சிடியில் கேட்டிருக்காங்க. அத்தனை தடவையும் இந்த ஒரே டேர்மை வச்சு கேட்டாங்க. இந்த ஒரே டேர்மை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. மகேந்திரவர்மன் 1. என்சிஆர்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த ஃபைன் ஆர்ட்ஸ் ரெட் கலர் புக் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து சோழா கிங்டத்தை பற்றி பேசும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சோழா பல்லவாஸ் மீன்ஸ் அந்த கிங்டத்தை பற்றி அதில் வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் பற்றி சொல்லும் பொழுது பல்லவாஸ் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பற்றி சொல்லும்போது மகேந்திரவர்மன் 1ல் மட்ட விலாசா, விசித்திர சித்தா, குணபத்ரா. ஸோ இது மட்டும் இல்லை, அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா சித்திர கலப்புலி. ஸோ ஆக்சுவலாக சித்திர கலைப்புலி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு நல்ல ஓவியம் வரைவார். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய அதாவது வந்து விசித்திர சித்தா அப்படிங்கிறது கியூரியஸ் மைண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து என்சிஆர்டியில் இருக்குது. ஓகேங்களா. இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்திர கரப்புலி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைத்தியகாரி. ஸோ சைத்தியகாரி வந்து டெம்பிள் பில்டர். சைத்தியகாரி இஸ் அ டெம்பிள் பில்டர். சைத்தியகாரி, சித்திர கலப்புலி. ஸோ இது எல்லாமே வந்து என்சிஆர்டி ஃபைன் ஆர்ட்ஸில் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷினும் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். ஃபாஹியான். ஸோ ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் கொஷின் இன் யூபிஎஸ்சி. ஸோ ஃபாஹியான் இஸ் அ சைனீஸ் பில்கிரிமேஜ் ட்ராவலர். சந்திரகுப்தா 2 பீரியடில் தான் வந்தார். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குமாரகுப்தாவை வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க ஆன்சராக. கிடையாது, சந்திரகுப்தா 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஃபாஹியான் இஸ் அ சைனீஸ் ட்ராவலர். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து எல்லா ட்ராவலர்ஸையுமே தனியாக வந்து ஒரு வீடியோ என்னோடய சேனல்லையே போட்டிருக்கேன். ஸோ ரிவிஷன் வீடியோஸில் ஒன்ஸ் போய் பாருங்கள். ஓகே. நெக்ஸ்ட் இந்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பிகாஸ் இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி கேட்டாங்க. போர்ட் பிளேயரை வந்து என்னென்னு ரீநேம் பண்ணியிருக்காங்க போன வருஷம். போர்ட் பிளேயரை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு ரீநேம் பண்ணியிருக்காங்க. போர்ட் பிளேயரை ஸ்ரீவிஜயா போர்ட் பிளேயரை ஸ்ரீவிஜயான்னு நேம் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. ஹூ அமாங் த ஃபாலோயிங் led the successful military campaign against the kingdom of Sri Vijaya, the powerful maritime state? முடிஞ்சு போச்சு. ராஜேந்திரா 1 ரொம்ப ஈஸியான கொஷினுங்க. இது ரொம்ப ஈஸியான கொஷின். பிகாஸ் இது ஆக்சுவலாக ஆஸ் அ தமிழ் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷினுக்கு ஆன்சர் தெரியும். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, கொஷினை ஃபுல்லாக திரும்பவும் வந்து படித்து நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஹூ அமாங் த ஃபாலோயிங் லெட் டு அ சக்ஸஸ்ஃபுல் மிலிட்ரி கேம்பெயின் அகேன்ஸ்ட் த கிங்டம் ஆஃப் ஸ்ரீ விஜயா, த பவர்ஃபுல் மேரிடைம் ஸ்டேட், விச் அ ரூலர் ஆஃப் மலாய் பெனின்சுலா, சுமத்ரா, ஜாவா அண்ட் த நெய்பரிங் ஸ்டேட்? ஸோ ஆக்சுவலாக ஸ்ரீ விஜயாவுக்கு வந்து போர் தொடுத்து போன கிங் யார் அப்படின்னா ஆக்சுவலாக ராஜேந்திரா ஒன். ஸோ ஆக்சுவலாக ராஜேந்திரா 1 சோழா. ஸோ ஆக்சுவலாக இந்த வருஷம் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் சோழா கிங்டமை பற்றி வந்திருந்தது. ஸோ அதனால் மீன்ஸ் அதையும் பேஸ் பண்ணி ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஜயா வந்து போர்ட் பிளேயர் ஸ்ரீ விஜயான்னு ரீநேம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ரீநேம் பண்ண ஐலாண்ட்ஸ்லையும் கொஷின்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்னலாம் ஐலாண்ட்ஸ் ரீநேம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே ஒன்ஸ் செக் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி கொஷின் கேட்டிருக்காங்க. போஸ் ஐலாண்ட் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தி சேலஞ்சிங் கொஷின். இந்த கொஷின்லாம் வந்து அட்டன் பண்ணவே கூடாது. அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா அந்தளவு ரிஸ்கியான ஒரு கொஷின். இது கரண்ட் அஃபேர்ஸ் தான், ஆனால் ரிஸ்கியான ஒரு கொஷின். த ஃபஸ்ட்டு காந்தர்வ மகாவித்யாலயா மியூசிக் ட்ரைனிங் ஸ்கூல் வாஸ் செட் அப் இன் 1901 பை விஷ்ணு திகம்பர பலுஸ்கார். ஆக்சுவலாக வந்து விஷ்ணு திகம்பர பலுஸ்காருக்கு இந்த வருஷம் வந்து ஒரு அவார்ட் சம்திங் ஏதோ கொடுத்துருந்தாங்க.
ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. ஆன்சர் வந்து லாகூர். பட் லாஜிக்காக சொல்லணும் அப்படின்னா ஒரு விஷயம் பாருங்களேன், 1901. ஸோ ஹவு கம் யூ கேன் டேக் ரிஸ்க், எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கலாம், அதாவது விடுறது வந்து பெட்டர், பட் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கலாம்னா 1901 யூ டோன்ட் நோ அபவுட் உஜ்ஜைன், குவாலியர். பிகாஸ் இந்த பேர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேபி உஜ்ஜைன், குவாலியரை கூட நம்ம வந்து இது பண்ணலாம், உஜ்ஜைனை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ மேபி இது ஒன்று எலிமினேட் பண்ணிட்டு இது 3 ஸ்டேட்மெண்ட்குள்ளே ஏதாவது ஒன்று இருக்கலாம்னு நீங்கள் நினைக்கலாம், அவ்வளோதான். பட் இட்ஸ் சேஃபர் சைட் டு லீவ். ஸோ அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இட் வாஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின் அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஏன்னா பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராஜுகா அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் சம் எஸ்எஸ்சியோ சம்திங் ஏதோ ஒரு கொஷின் பேப்பரில் கேட்டிருந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, அந்த விஷயத்தை விட்டலாம். பட் இட் இஸ் அ கரண்ட் அஃபேர்ஸ். பிகாஸ் வாட் இஸ் என்ன கரண்ட் அஃபேர்ஸ், அசோகன் எடிக்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுனெஸ்கோவோட டென்டேட்டிவ் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. அது வந்து நியூஸில் வந்தது, டென்டேட்டிவ் லிஸ்ட். அசோகா இஸ் அன் இம்பார்ட்டன்ட் தீம். அசோகா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் தீமு. ஸோ அப்போ அந்த அசோகா பற்றி நம்ம எல்லாமே படிச்சிருந்துருக்கணும். அப்போ கண்டிப்பாக இதுவும் படிச்சிருந்துருக்கணும். த அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன் சஜஸ்ட் தட் பிரதேஷிகா, ராஜுகா, யுக்தா are the important officers of district level administration. ஆக்சுவலாக நல்லா பாருங்களேன், இந்த இடத்துல ஆஃபீஸர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நல்லாவே தெரியும் அசோகன் ரூலர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன்ஸ் அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அசோகன் ரூலர்ஸ், மௌரியன் கிங்ஸ் எல்லாருமே சென்ட்ரலைஸ்டு ரூலை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அசோகா அண்ட் குப்தாஸ் ஆர் டீசென்ட்ரலைஸ்ட், அசோகா ஆர் சென்ட்ரலைஸ்ட். ஸோ இப்போ வந்து சென்ட்ரலைஸ்டு ரூலர்ஸ் அப்படின்னா அப்போது அவங்களுக்கு கீழே யார் அப்பாயிண்ட் பண்ணணும், ஆஃபீஸர்ஸை தான் அப்பாயிண்ட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல ஸ்மாலஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட். ஸோ மீன்ஸ் இந்த இடத்துல வில்லேஜ், டிஸ்ட்ரிக்ட். ஸோ அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேபி இந்த ரெண்டுத்துக்குள்ளே ஆன்சர் பண்ணலாம். பட் அக்கார்டிங் டு தி ராக் எடிக்ட்ஸ், பில்லர் எடிக்ட் 4ல் வந்து இது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த தடவை நிறைய நியூஸில் வந்ததுங்க. இது அப்சல்யூட்டாக கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தவங்க கண்டிப்பாக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டாக போட்டிருப்பாங்க. பிகாஸ் பில்லர் எடிக்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனர் எடிக்ட்ஸ், மேஜர் பில்லர் எடிக்ட்ஸ் எல்லாமே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி நியூஸஸில் வந்துக்கிட்டே தான் இருந்தது. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸர்ஸ் ஆர் டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் மீன்ஸ் என்சிஎம்மை பற்றின கொஷின். ஸோ ஆல்ரெடி ஒரு கொஷினை பார்த்தோம், இப்போ இன்னொரு கொஷின், ஒரே டாப்பிக்லேருந்து 2 கொஷின். ஓகே, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் with respect to non-cooperation movement. The Congress declared attainment of Swaraj by all legitimate and peaceful means be its objective. ஸோ காந்தி வந்துட்டாருன்றது தெரியும், என்சிஎம் வந்து காந்தியோடதுன்னு தெரியும், கண்டிப்பாக அதில் பீஸ்ஃபுல்னஸ் இருக்குன்றது நமக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் ஆல்வேஸ் கரெக்ட். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எலிமினேஷன் ட்ரிக் நடத்தும் போது நான் இந்த பாயிண்ட்டை தெளிவாக சொல்லியிருக்கேன். யூபிஎஸ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ்னு ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா த காங்கிரஸ் டிக்ளேர்ட் அட்டைன்மெண்ட் ஆஃப் ஸ்வராஜ் பை ஆல் லெஜிட்டிமேட் அண்ட் பீஸ்ஃபுல் மீன்ஸ் டு பி இட்ஸ் அப்ஜெக்டிவ். It was implemented in the stages with civil disobedience and non-payment of taxes for the next stage only if Swaraj did not come within a year. ஸோ ஆக்சுவலாக காந்தி வந்து சொல்லியிருப்பார், ஸோ ஆக்சுவலாக அடுத்த ஒரு வருஷத்தில் வந்து ஸ்வராஜ் கிடைக்கல அப்படின்னா நான் வந்து என்சிஎம்ஐ லான்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பார். ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்டு. போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் கரெக்ட். இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் கொஷின். ஸோ ஆல்சோ எலிமினேஷன் ட்ரிக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் ஆல்வேஸ் கரெக்ட். செகண்டில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மேபி ஒரு சில பேர் வந்து என்ன வந்து இந்த இடத்துல இது பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, ஸோ இங்கே எந்த இடத்துல குழம்பிருக்கலாம், நத்திங், குழம்புறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ ஆல்ரெடி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹிஸ்ட்ரி கிளியராகவே நடத்தியிருக்கேன், இந்த பாயிண்ட்டும் கிளியராக சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ ஐஆர் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன்.
ஸோ இட் வாஸ் எக்ஸ்பெக்டட். நான் வந்து போன வருஷம் இந்த கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். போன வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன், பிகாஸ் போன வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நியூஸில் இருந்துச்சு. ரொம்ப சிம்பிள். நான் திரும்பவும் சொல்கிறேன், எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் ஆல்வேஸ் கரெக்ட். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன், எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் ஆல்வேஸ் கரெக்ட். இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபார் அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் ரூரல் புவர் அஸ் அ மெஜாரிட்டி ஆஃப் லோ ப்ரொடியூசிங் இண்டிஜினியஸ் அனிமல்ஸ் வித் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அண்ட் லேண்ட்லெஸ் லேபர்ஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் எய்ம். இது வந்து எய்ம். It was initiated to promote indigenous cattle and buffalo rearing and conservation in scientific and holistic manner. This also aim. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே எய்ம். ஹவு டு ஃபைண்ட் அ எய்ம் அப்படின்னா ஆக்சுவலாக அவங்க ஒரு மோட்டோவோட அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஒரு விஷயத்தை டிஸ்க்ளோஸ் பண்ணுறதுக்காக இப்போ ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸை அப்லிஃப்ட் பண்ணுறது தான் எங்களோட எய்ம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிஜினியஸ் ப்ரீட்ஸையும் நான் வந்து என்ன பண்ணணும், சேம் டைமில் நான் வந்து பாதுகாக்கணும். அதுதான் என்னோட எய்ம். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஆக்சுவலாக COP28 டிக்ளரேஷன் நான் என்னோடய வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். கொஷின் வந்திருக்கு. நான் டிஸ்கஸ் பண்ணதையும் கொஷினையும் வச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து இட் இஸ் ஆன்சரபிள் ஒன்லி. ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்து யூபிஎஸ்சியோட நான் தீம்ஸ் பேஸ்டு கொஷின்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். தீமேட்டிக் பேஸ்டு 54 தீம்ஸ் வந்து எழுதியிருப்பேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் எனர்ஜி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் தீம். அண்ட் ஆல்சோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் திரும்ப சொல்லியிருந்தேன், ஹைட்ரஜன் போன வருஷமே ஹைட்ரஜன் ஃபியூவல் கொஷின் வந்தது. இந்த வருஷமும் கண்டிப்பாக ஹைட்ரஜன் ஃபியூவல் கொஷின் வரும். வெஹிக்கிள் கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக வெஹிக்கிளும் வரும், ஹைட்ரஜன் ஃபியூலும் வரும். ஸோ கண்டிப்பாக வந்து இது ரெண்டுமே வரும். எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் வரும், ஹைட்ரஜன் ஃபியூலும் வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஆல்டர்னேட் பவர் ட்ரெயின்டு வெஹிக்கிள். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பவர் ட்ரெயின்டு வெஹிக்கிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த கொஷினை பார்க்கும்போதே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் பவர் ட்ரெயின் வெஹிக்கிள். இந்த இடத்துல இந்த பவர் ட்ரெயின்னு பார்க்கும்போது நிறைய பேர் வந்து என்னடா இது புதுசாக ஒரு டேர்ம் இருக்கே, என்னோட வருஷம் புதுசாக யூபிஎஸ்சி வந்து ஏதாவது ஒரு டேர்மை வச்சு குழப்புறாங்க. அந்த டேர்மை கட் பண்ணி ஓரமாக வச்சுட்டு யோசிங்க. ஆல்டர்னேட்டிவ் வெஹிக்கிள். ஓகே, எனக்கு வந்து இதில் நான் என்ன கெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு ஆல்ரெடி வந்து யூபிஎஸ்சி வந்து ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி சிஸ்டத்தை வந்து அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி சிஸ்டத்தை வந்து அவங்க தீமாக வச்சுருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, ஓகே. அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து திங்க் பண்ணணும், யோசிச்சு ஃபுல் பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஹைட்ரஜன் ஃபியூவல் செல் வெஹிக்கிள், ஃபுல் செல் எலக்ட்ரிக் ஹைப்ரிட் வெஹிக்கிள். ஆக்சுவலாக யூபிஎஸ்சி நம்மளை எப்படியெல்லாம் உங்களை ஆக்சுவலாக நீ இவ்வளோ கூட யோசிக்க மாட்டிங்களா அப்படின்னு யூபிஎஸ்சி போர்டு வந்து நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க. பாருங்களேன், ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி சோர்ஸ் அப்படின்னா என்னது? எனக்கு வந்து இப்போது ஃபாசில்ஸ் ஃபியூவல் தான் வந்து நான் இப்போது மேஜர் சோர்ஸாக யூஸ் பண்ணுறேங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக எது கிடைச்சாலுமே அது ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி சோர்ஸ் தான். அப்போது எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஹைட்ரஜன் ஃபியூவல், இது ரெண்டுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி ஃபியூல். ஃபுல் பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாயிண்ட் நம்பர் 1, ஹைட்ரஜன் ஃபியூவல் செல் பாயிண்ட் நம்பர் 2, ஃபுல் செல் எலக்ட்ரிக் ஹைப்ரிட் வெஹிக்கிள். எல்லாமே ஒன்று தான். ஃபுல் செல் எலக்ட்ரிக் ஹைப்ரிட் வெஹிக்கிள், ஃபியூயல் செல் எலக்ட்ரிக் ஹைப்ரிட் வெஹிக்கிள், செல் எலக்ட்ரிக் ஹைப்ரிட் வெஹிக்கிள். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் பவர் ட்ரெயின்ட். இட் இஸ் ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி சோர்ஸ். லிட்ரலி இட் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி சோர்ஸ். ஓகேங்களா? ஓகே. ஓகே, ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சேலஞ்சிங் கொஷின். ரொம்ப ஈஸியான கொஷின். ப்ரொடக்ஷன் ஆஃப் க்ரூட் ஆயில். ஸோ ஓகே, ஐ எம் கோயிங் ஃபஸ்ட்டு கொஷின் என்னங்கிறத படிக்கலாம்.
how many of the above activities are regulated by Petroleum and Natural Gas Regulatory Board in our country? First வந்து Petroleum and Natural Gas Regulatory Board அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷன் ஆஃப் நேச்சுரல் கேஸ். ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் நேச்சுரல் கேஸ், ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன் ஆஃப் நேச்சுரல் கேஸ், ப்ரொடக்ஷன் ஆஃப் க்ரூட் ஆயில், இது ரெண்டுமே பாருங்களேன், இட் இஸ் சிமிலர். ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ரூட் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறோமா, நம்ம க்ரூட் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மைனர் அமௌண்ட்டாக தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் ஹைட்ரோ கார்பனுக்கு கீழே இருக்குது. இது யாருக்கு கீழே இருக்குது? டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் ஹைட்ரோ கார்பனுக்கு கீழே இருக்குது. ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் நேச்சுரல் கேஸ் இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ், நம்ம உடனே என்ன நினைப்போம் அப்படின்னா நேச்சுரல் கேஸ் அப்படிலாம் கிடையாது. ப்ரொடக்ஷன் ஆஃப் நேச்சுரல் கேஸ் does not comes under Petroleum and Natural Gas Regulatory Board. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃபைனிங் அண்ட் ஸ்டோரேஜ். இங்கே பாருங்களேன், ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டவுன்ஸ்ட்ரீம் ஆக்டிவிட்டி அண்ட் அப்ஸ்ட்ரீம் ஆக்டிவிட்டின்னு பிரிப்பாங்க. ப்ரொடக்ஷன் இட் இஸ் அன் அப்ஸ்ட்ரீம் ஆக்டிவிட்டி. ரிஃபைனிங் மார்க்கெட்டிங் இட் இஸ் அன் டவுன்ஸ்ட்ரீம் ஆக்டிவிட்டி. ஸோ 2 and 3 ஒன்லி 2 தான் கரெக்ட். ஓகேங்களா? 2 and 3 ஒன்லி 2 தான் கரெக்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.